நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டோம்ல விஜய் பார்க்க போனதுக்கு. இங்கே பாரு ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருக்கான் பாரு. புருஷன் விஜய் கூட சே என்ன லூசா இப்படி பேசுறான். கோவப்படாத, அவன் பேரை பாரு. என்டிகே நாம் தமிழர் தமிழ் மகன். ஓ அவங்களா? இவனுங்க கிட்ட எல்லாம் வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? அவங்க வந்து இப்படிதான் பேசுவாங்க, தெரிஞ்ச விஷயமாச்சு. அவங்க நான் வேற யாரோ புதுசா அப்படி திட்டுறாங்களோ நினைச்சேன். ஓகே ஓகே, தம்பிகளாச்சு, தம்பிகள் வந்து இப்படிதான் பேசுவாங்க. இப்போ விஜய் அண்ணா வந்தாங்க, நாங்க போய் பார்க்க போனோம். அதுக்கு அவர் இந்த மாதிரி ஒரு பேர் வைக்கிறாருன்னா, இன்னொரு நாள் சீமான் வருவாங்க. சீமான் வரும்போது அவங்க வீட்டுல உள்ள அக்கா, தங்கச்சி, அம்மா, பிள்ளைங்க எல்லாரும் போய் பார்க்க போனா இந்த மைண்ட்ல தான் கூட்டிட்டு போவாரா? எனக்கு புரியல. ஆமா, கூட்டு போயிட்டு கூட அனுப்பி விட்டுருவாரு. சீமானு கூட ஒருத்தர் கொடுத்துருக்கா, நல்லா கொடுத்துருக்கா. ஓகே சூப்பர். கரெக்டா ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு பாரு. இதனால தான் என்டிகேவை ஆளாவே மதிக்கல. கரெக்ட். விஜயும் சரி யாரும் சரி அவன் ஒரு செத்த பம்பா தான் வச்சிருக்காங்க அந்த டீம். உனக்கு ஒருத்தர் மெசேஜ் பண்ணிருக்காரு பாரு, கமெண்ட் பண்ணிருக்காரு. நீங்க எதுக்கு ரீப்ளை பண்றீங்க? இந்த புரோக்கர் நாயெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். விர்ச்சுவல் வேரியஸ். யாரு? ஐ லவர். ஐ லவர். யோபோ இவரு பரவாயில்ல தெரியுமா, நிறைய சப்போர்ட் இருக்காங்க. ஆமா, நாம் தமிழர்ல ஒருத்தன் இப்படி பேசுறான்னு சொன்னா அதுக்கு வந்துட்டு ஆப்போசிட்டா நம்ம ஆளுங்க பேசுவாங்க. நம்ம ஆட்கள் மட்டும் இல்லடே, தமிழ் மக்கள் பேசுவாங்க. தம்பிகள் தயவு செய்து நீங்க ஒழுங்கா இருந்தாலே தப்பி தவறி கூட அந்த கட்சி ஒழுங்கா ஆகும். இவனுங்க தம்பிகள், இவனுங்க தும்பிகள், வெறும் தும்பிகள். எப்பா இங்க பாரு ஒரு கரெக்டா சொல்ல. இதுதான்டா நீ சீமான் கிட்ட படிச்ச தமிழ் தேசிய பண்பாடா? இன்னைக்கு இவங்களை பேசுற ஒன்ன அடுத்தவன் பேசுவான். அப்போ ஒன்னால பதிலுக்கு கூட பேச முடியாத நிலை வந்தா உனக்கு தெரியும். எல்லாரும் உன் வீட்டு பெண்கள் போல ஊர் மேய மாட்டாங்க. சூப்பர், இதுதான் பெர்ஃபெக்ட்டான ஒரு ரீப்ளை. பாண்டிச்சேரி டாட்டூ ஆர்டிஸ்ட். பாண்டிச்சேரி டாட்டூ ஆர்டிஸ்ட். பரவாயில்ல, டாட்டூ எல்லாம் நல்லா இருக்கு. ஒரு அடுத்த கட்சியில உள்ள பெண்கள் இல்லைன்னா அடுத்த வீட்டு பெண்களையே இவ்வளவு கேவலமா பேசுறாங்க. கட்சின்னு இல்லை, நம்ம கட்சியில கிடையாது. நம்ம ஜஸ்ட் வந்துட்டு விஜய் பார்க்க போயிருக்கோம், விஜய் சப்போர்ட் பண்றோம், அவ்வளவுதான். ஜஸ்ட் விஜய பார்க்க போன ஆட்கள். விஜய பார்க்க போனதுக்கே இந்த கிளி கிளிக்கிறீங்களே, நாளைக்கு இவங்க எல்லாம் அரசியலுக்கு வந்தா தமிழ்நாட்டு பெண்கள் இதுல வேற சீமான் வந்துட்டு பெண்களுக்கு சம உரிமை, நாங்கள் சம உரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேடைக்கு மேடை பேசிட்டு இருக்காங்க. சீமானுக்கு தும்பிகள் வந்துட்டு இப்படி பேசுறானுங்க. இதான் சம உரிமையா? சம உரிமைனா எப்படி? இப்ப ஒரு வார்த்தை சொல்லிருக்காருல்ல, அதே வார்த்தை சொல்லி நான் அவங்க கட்சிக்காரங்களை திட்டலாமா? அப்படின்னா தானே அது சம உரிமை. வேணா பாரு, இப்படி நம்ம பேசிட்டோம்னு சொல்லிட்டு ஒன்ன விட்டுருவாங்க. இப்ப இவங்க தம்பிகள் வந்து என்ன மட்டும் திட்டுவாங்க, அதுதான் இவங்க சம உரிமை. அது கவலைப்படாத, விர்ச்சுவல் வேரியஸ் இருக்காங்க, அவங்க பார்த்துடுவாங்க. அது யாரு? பொன்ராஜ் அவர்கள் சொன்ன விபச்சாரிகள் இவளுக தான். பொன்ராஜ் அவரே மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டு விட்டுட்டாரு. பொன்ராஜ் அடுத்த நாளே மன்னிப்பு கேட்டுட்டாருல, தெரியாம சொல்லிட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தெரியாம சொன்னாருடே, அவர் ஒரு ஃப்ளோல தெரியாம சொன்னாரு. இதுங்க எல்லாம் தெரிஞ்சு சொல்ற ஜென்மங்க. இந்த ஐடியா நல்லா பெருசா போடுவோம். அரசியல் ஆசான் செந்தமிழன் சீமான் ரத்தம் தெரியுது. என்ன தெரியுது. இது மொத்த கெட்ட ரத்தம், சீமான் ரத்தம் இல்ல, கெட்ட ரத்தம். இதுல வேற பேஜ்ல வந்து பெண் புலிகள். அது எப்படி? அவங்க கட்சிக்கு சப்போர்ட் பண்ற பெண்கள்லாம் மட்டும் பெண் புலிகள், ஆப்போசிட்ல வேற யாருக்கு? அது நம்ம கட்சி கூட கிடையாது. இதே வேற வீட்டு பெண்கள் எல்லாம் வந்து பெண் இதுங்களா? அது என்ன நியாயம்? இவருக்கு பேர் என்ன? என்டிகே நாம் தமிழர் தமிழ் மகன். இதுதான் பேர். இந்த பேர் இல்லாத ஒரு அசுத்த ரத்தம் வந்து எனக்கு ஒரே ஒரு டவுட். அசுத்த ரத்தம் உங்க வீட்டுல ஏதாவது அம்மாவோ அக்காவோ தங்கச்சியோ உங்க ஒய்ஃபோ மேபி உங்க பொண்ணோ விஜயோட ஃபேனா இருந்தால் கண்டிப்பா இருப்பாங்க. அவங்களே இப்படிதான் விபச்சாரின்னு சொல்லுவீங்களா? எனக்கு அதுக்கு வந்து நீங்க கண்டிப்பா ரிப்ளை பண்ணியே ஆகணும். உங்க வீட்டுல யாராவது விஜய் ஃபேன் இருந்தா அந்த பொண்ணு விபச்சாரியா? இவனை விடக்கூடாது. நாம் தமிழர்ல இருக்க எல்லாருமே இந்த மாதிரின்னு சொல்லிட்டு சொல்ல வரல. ஒரு சில இந்த கெட்ட ரத்தங்கள் இருக்கு இந்த மாதிரி, அதை தான் சொல்ல வரேன். இப்போ வந்துட்டு கொஞ்சம் பேர் கொடியை தூக்கிட்டு வருவாங்க, நாம் தமிழர் நாங்க அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு. நான் அந்த மாதிரி நல்லதா பேச யாரையுமே சொல்லலை. இந்த மாதிரி பேசுறானுங்களா இவனுங்களை தான் சொல்றேன். இதுலயும் நாம் தமிழர்னு கொண்டு வரதுக்கு காரணமே இவன் வச்சிருக்க நேம் என்டிகே நாம் தமிழர் தமிழ் மகன் அரசியல் ஆசான் செந்தமிழன் சீமானின் ரத்தம் அப்படின்னு வச்சிருக்கான்.
அதனால தான் நாம் தமிழரை வீழ்த்தது அல்ல. என்னன்னா இப்போ வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் என்னென்னா இவன் வந்து தனிப்பட்ட ஒருத்தன் தனிப்பட்ட முறையாக கமாண்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. கிடையாது. தனிப்பட்ட முறையாக கமாண்ட் பண்ணியிருந்தானா அவன் தனிப்பட்ட நேமில் இருந்திருக்கணும். இப்போ வந்து அவன் வச்சிருக்க நேமே அந்த ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு இதை குறிக்குதுன்னு சொல்லும்போது நம்ம அதை தான் பேசுவோம். இப்போ இந்த வீடியோக்கே தெரியும்ல, இதுக்கு வந்து நாம் தமிழர்காரங்களே வந்து இவன் பேசுனது தப்பு தான் அப்படின்னு சப்போர்ட் பண்ணிட்டு பார்ப்போம். பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துட்டாங்கன்னு சொன்னா ஓகே. அவங்க தப்பா நீங்க தப்புன்னு ஒத்துக்கிட்டா அப்படி போதும். ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட். தப்பா தப்புன்னு ஒத்துக்கிட்டா போதும். எங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண வேண்டாம். சரி ஓகே. பாய் பாய் பாய்.